தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இளையராஜாவுக்கு அரசே விழா எடுத்திருக்கிறது. அரசு விழா எடுத்தது அரசுக்கு பெருமையா, இளையராஜாவுக்கு பெருமையா? இரண்டு விடயங்களை நாம் பார்க்க வேண்டி உள்ளது. இளையராஜாவை தமிழர்கள் போற்றி கொண்டாடக்கூடிய தகுதி உடையவர் தானா? இந்த தகுதி உடையவர் பாஜகவில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இதுதான் இவருக்கு தகுதியா? இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து மேலே வந்த இளையராஜா உடைய அண்ணன் பாவலர் வரதராஜன் ஒரு புரட்சியாளன், கம்யூனிஸ்ட். இந்த பாவலர் வரதராஜனுக்கு யார் சங்கீதம் கற்றுக் கொடுத்தார்கள்? இவருக்கு இசையை கற்றுக் கொடுத்தது யார்? இதுவரை அதற்கான கேள்விகளுக்கு விடையே இல்லை. அந்த மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய இந்த இளையராஜா குடும்பத்திற்கு அடுத்த மலைக்கு அடிவாரத்திலே இருந்த ஒருவர்தான் இவர்களுக்கு இசையை கற்றுக் கொடுத்தார். தன்னுடைய இசை ஞானி, இசை குரு யார் என்று இவர்கள் குடும்பம் இன்று வரை சொல்லப்படவே இல்லை. ஆனால் இவர்கள் சங்கரமடத்து சாமியார்களிடம் சரணாகதி அடைந்து தங்களை மேஸ்ட்ரோவாக காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு இழி நிலைக்கு வந்திருக்கிறார். இளையராஜாவினுடைய அந்த சிம்பொனி தமிழர் வீடுகளெல்லாம் நிறைந்திருக்க வேண்டும். தேவாரமாக, திருவாசகமாக, திருக்குறளாக, 10 பாட்டாக, இப்படி சங்ககால இலக்கியங்கள் இளையராஜா வழியாக தமிழ் சமூகத்திற்கு, தமிழ் குடும்பங்களுக்கு, 10 கோடி தமிழ் குடும்பங்களுக்கு இசையாய் ஒலித்து கொண்டிருக்க வேண்டும். பார்ப்பன இலக்கியங்கள் இதெல்லாம் தூக்கி எறியப்பட வேண்டும். இதுதான் தமிழ் பாதிரியார் ஜெகத் கஸ்பாரும் உலகத் தமிழர்களும் ஒன்று கூடி பல கோடிகளை வாரி இறைத்து இளையராஜாவையும் இளையராஜாவுடைய மகன் யுவன் சங்கர் ராஜாவையும் சோனி கம்பெனியினுடைய தலைமையகமான நியூயார்க் அழைத்து சென்று அங்கேயே இசையை பதிவு செய்தார்கள். உலகத் தமிழர்கள் கொட்டி கொடுத்தார்கள் பல கோடிகளை இந்த இளையராஜாவுக்கு. ஆனால் இந்த இளையராஜா தேவாரம், திருவாசகம், திருக்குறளாக தமிழர் வீடுகளெல்லாம் நிறைந்திருக்க வேண்டியவர் அதோடு தன்னுடைய தமிழ் தொண்டை முறித்து கொண்டார். பல கோடி ரூபாய் உலகத் தமிழர்களெல்லாம் கொட்டி கொடுத்த அந்த சிம்பொனி இசையை ஒரு தனியார் நிறுவனத்திற்கு விற்றுவிட்டு அதோடு அந்த தமிழ் பணியை முடித்து கொண்டார். அவர் பாடியது, அவர் சிம்பொனியை அமைத்ததெல்லாம் அவருக்கு பெருமை. உலகத் தமிழர்கள் கொட்டி கொடுத்த அந்த கோடிகளில் அவருடைய கடமை என்பது அதோடு முடிந்து போனது. ஆனால் அவர் என்ன செய்தார் என்றால் அந்த பணத்தை விற்று தான் எடுத்துக்கொண்டார். உலகத் தமிழர் அத்தனை பேருக்கும் நாமத்தை போட்டு விட்டார். இதனால் அந்த தமிழ் பணி தடையாகி போனது. இப்பொழுது இந்த திமுக அரசு இவருக்கு விழா எடுத்திருக்கிறது. அந்த விழாவிலே சொல்லுகிறார் ரஜினியும் இளையராஜாவும், நான் இளையராஜா, மகேந்திரன் போன்றவர்களெல்லாம் இரவிலே மது குடிப்போம், அரை பீரை குடித்து விட்டு ஆட்டம் போடுவார். இன்னும் பல கதைகள் இருக்கிறது. எத்தனை விட்டில் பூச்சிகள், தமிழ் நடிகைகள் உங்களுடைய படுக்கை அறைக்கு வாழ்க்கையை அழித்து கொண்டார்கள். இந்த கதையெல்லாம் இப்பொழுது சொல்லவில்லை.
பின் எப்பொழுது சொல்ல போகிறீர்கள்? இதுதான் தமிழ் சமூகத்துக்கு நீங்கள் சொல்லுகிற செய்தியா? அரை பீரை குடித்துவிட்டு ஆட்டம் போடுவார், நாங்கள் ஒரு ஃபுல் பாட்டிலை அடித்துவிட்டு நாங்கள் அமர்ந்திருப்போம். இதுதான் தமிழ் திரைப்பட உலகத்தினுடைய பிதாமகன் ரஜினியும் மகேந்திரனும் இளையராஜாவும் பேசிக்கொள்ளு செய்தி. இதுதான் அரசு எடுத்த விழாவில சிறப்பு செய்தி. இவர்கள் அந்த புறத்து விட்டில் பூச்சிகளுடைய எத்தனை பேருடைய வாழ்க்கையோடு விளையாண்டு இருக்கிறீர்கள்? நீங்கள் விளையாடிய அந்த விட்டில் பூச்சிகள் யார் யார்? இந்த பட்டியலை எங்கே தேடி எடுப்பது? இதுதான் தமிழ் திரைப்பட உலகத்தினுடைய கலாச்சாரமா? 4 கோடி ரூபாய் மூகாம்பிகை கோயிலுக்கு தங்க கிரீடத்தை கொடுக்கிற இளையராஜா எத்தனை இசை குடும்பங்களை வாழ வைத்திருக்கிறார். சித்ராக்களையும் சைலஜாக்களையும் உன்னிகளையும் தான் வளர்த்து இருக்கிறார் இந்த இளையராஜா. எத்தனை தமிழ் பாடகிகளுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். புஷ்பவனம் குப்புசாமி பலமுறை படையெடுத்தார், அவரை ஓட ஓட விரட்டி விட்டார் இந்த இளையராஜா. தமிழ் பாடகர்கள், தமிழ் பாடகிகள் யாரையும் அறிமுகமே படுத்தவில்லை, அவர்களை ஆளாக்கவில்லை. உன்னை ஆளாக்கிய சமூகத்திற்கு நீ செய்த துரோகம். ஒரு பெரிய கவிஞனுடைய மகளை அந்த புறத்து நாயகியாக வைத்திருக்கக்கூடிய நீ தமிழர்களுக்கு மிகப்பெரிய சாபக்கேடு. உன்னுடைய இசையை உருவாக்குகிற அந்த கருவிகளெல்லாம் பிரசாத் படப்பிடிப்பு நிலையத்திலிருந்து சாக்கடையிலே வீசப்பட்டது. உனக்காக கொடுக்கப்பட்ட அறை நிரந்தரமாக எனக்குத்தான் வேண்டும் என்று நீ சொன்னதனுடைய விளைவு நீதிமன்ற உத்தரவுப்படி சாக்கடையிலே அள்ளி எறியப்பட்டது. அதை எடுத்துக்கொண்டு போனாய். இது போன்ற சாக்கடை நபராக நீ தமிழர்களுக்கு அடையாளமாக தெரிகிறாய். சங்கர மடத்துக்கு, திருச்சி ஸ்ரீரங்கத்து கோபுரத்திற்கு கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாய். ஆனால் உன்னுடைய கோடிகளை வாங்கி கொண்ட சங்கரமடம் ஒடுக்கப்பட்டவன், தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு, தீட்டுப்பட்டு விடும் என்று ஓரமாக வைத்து விட்டார்கள். இதுதான் உன்னுடைய இசை பயணம். இதற்காகத்தான் உனக்கு விழா எடுத்திருக்கிறார்கள். இப்படி தோண்ட தோண்ட வருகிற மிக மோசமான அனுபவங்கள் தான் இந்த இளையராஜாவினுடைய அனுபவங்கள். உன்னுடைய அண்ணன் மகன் லெனின், அவர் இளைய கங்கை என்று ஒரு இசைக்குழு வைத்திருந்தார். அந்த இசைக்குழு கடைசி வரை அங்கீகரிக்கப்படவே இல்லை. உன்னாலும் அங்கீகரிக்கப்படவில்லை, உன்னுடைய சகோதரன் கங்கை அமரனாலும் அங்கீகரிக்கப்படவில்லை. கடைசியாக தெருவிலை விழுந்து செத்து போனான். உன்னை எல்லாம் ஆளாக்கிய உன் சகோதரன் பாவலர் வரதராஜன். இதுதான் நீ குடும்பத்துக்கு செய்த தொண்டு, தமிழ் சமூகத்துக்கு செய்த தொண்டு. உனக்கு இசை ஊட்டிய, பாலாக ஊட்டிய, பன்னீராக ஊட்டிய உன்னுடைய சகோதரனுடைய மகனையே நீ ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படிப்பட்ட நபர்தான் இளையராஜா. இந்த இளையராஜா தமிழ் வீடுகளிலெல்லாம் தேவாரமாக, திருவாசகமாக இருக்க வேண்டிய நீ இப்பொழுது குத்துப்பாட்டாக நிலா அது வானத்து மேலே, பலானது ஓடத்தின் மேலே, இதுதான் உன்னுடைய இசை. உன்னுடைய இசைக்கான உரிமையை பல நிறுவனங்களிடம் கேட்ட பிறகு உன்னுடைய இசை காற்றிலே வருவதை நின்றுவிட்டது. காற்றே நிறுத்திவிட்டது உன்னுடைய இசையை. இப்படித்தான் உன்னுடைய அந்த புறங்கள், அசிங்கமான அந்த புறங்கள். உன்னுடைய இசை பயணத்தில் பல மர்மங்கள். பள்ளிக்கூடம் கட்ட வேண்டும் என்று பண்ணைப்புறத்திலிருந்து வந்த அந்த ஊர் மக்களை விரட்டி விரட்டி அடித்தாய். உன்னுடைய பெயரில், அங்கே உன்னுடைய தாயார் பெயரில், சின்னத்தாய் பெயரில் பள்ளிக்கூடங்கள் இல்லை, கல்லூரிகள் இல்லை, மருத்துவமனைகள் இல்லை. ஆனால் 4 கோடி முகாம்பிக்கு கொட்டி கொடுக்கிறாய். சங்கரமடத்துக்கு பல கோடியை கொட்டி கொடுக்கிறாய். உன்னை வாழ வைத்த இந்த மக்களுக்கு எந்த விதமான பலனும் இல்லை.
இசை பள்ளி இல்லை. இசை என்பதே பார்ப்பனர்களுடைய சொத்துக்களாக இருக்கிறது. இசையை மீட்டெடுத்து ஒடுக்கப்பட்டவனுக்கான இசையை பறை இசை பள்ளி உருவாக்கவில்லை. உன்னுடைய அடையாளம் உன்னோடு முடிந்து போனது. பல கோடிக்கணக்கான ரூபாய் உன்னுடைய இசைக்காக இந்த மக்கள் கொட்டி கொட்டி கொடுத்தார்கள். ஆனால் அதெல்லாம் அந்த மக்களுக்கு நீ நன்றி உடையவனாகவே இல்லை. உனக்கு நன்றி என்னவென்றே தெரியாது. நீ கொட்டி கொடுக்கிற சங்கர மடங்களுக்கும் திருச்சி ஸ்ரீரங்கத்துக்கும் கொல்லூர் முகாமிக்கும் கொட்டி கொடுக்கப்படுகிற பல கோடிகளை மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்னும் சேரிகளிலே அடையாளத்தை இழந்து வாழ முடியாமல் பல வேதனைகளில் இன்னும் சாதிய ஆணவ படுகொலை நடந்து கொண்டே இருக்கிறது. உன்னுடைய சமூக அடையாளம், தமிழ்ச்சாதி அடையாளத்தை நீ விரிவுபடுத்துவதற்கு நீ மிகப்பெரிய ஒரு இசை பள்ளியை உருவாக்கி இருந்தால் இசையை தமிழர்களிடம் கொண்டு போய் சேர்த்திருக்கலாம். ஒடுக்கப்பட்டவர்களிடம் கொண்டு போய் அந்த இசையை சேர்த்திருக்கலாம். இசைப்பள்ளி நீ வாழ்ந்த காலத்தை விட உன்னுடைய பெயர் சொல்லிக்கொண்டே இருக்கும். ஆனால் அது போன்ற எந்த முயற்சியும் இல்லை. இளையராஜா என்றாலே ஏமாற்று பேர்வழி, மோசடி பேர்வழி என்கின்ற அளவில் தான் பிரசாத்தில் படப்பிடிப்பு நிலையத்திலிருந்து இன்று பாதிரியார் ஜெகத் கஸ்பார் வரை பல பேரை நீ ஏமாற்றி இருக்கிறாய். இதுதான் உன்னுடைய வரலாறு. உன்னுடைய வரலாறு நீ வாழ்ந்த காலத்திலே முடித்து வைக்கப்படுகிறது. நீ வாழ்ந்த பிறகும் அது முடித்து வைக்கப்படுகிறது. உனக்கு பின்னாலே இளையராஜா என்றொருவர் வாழ்ந்தார், இசை ஞானியை உருவாக்கினார் என்று உரிமையே கோர முடியாது. இளையராஜாவுக்கு அரசு விழா எடுக்கிறது. விழா எடுத்து அரசு தன்னைத்தானே புகழ் பாடிக்கொள்ளுகிறது. கமலஹாசனும் ரஜினியும் இளையராஜாவை பாராட்டினால் இந்த தமிழ் சமுதாயமே பாராட்டியதை போல எடுத்துக்கொள்ள முடியுமா? தமிழ் சமுதாயத்துக்கு கமலஹாசனும் ரஜினிகாந்தும் இசை ஞானியும் என்ன செய்து விட்டார்கள்? ஏழை வாழை ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உழைப்பை கோடிகளிலே சுரண்டுகிற இந்த புரட்டு நடிகர்கள் தான் ஒட்டுமொத்தமாக தமிழ் சமுதாயத்தினுடைய அடையாளமாக பார்க்கப்படுகிறது. இது எத்தனை ஆண்டு காலம் இந்த சினிமா மாயை பார்க்கப்படும்? எத்தனை ஆண்டு காலம் இந்த சினிமா கவர்ச்சி இந்த மக்களிடம் அரசியலாக்கப்படும்? இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்பதுதான் இன்றைய தமிழ் சமூகத்தில் மீது சுமத்தப்பட்டிருக்கிற கடமை. இதை இளையராஜாவும் ரஜினிகாந்தும் கமலஹாசனும் அரசு விழாவாக அரசே விழா எடுத்து அதை தங்களை தாங்களே பாராட்டி கொள்வதாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர தமிழ் சமூகம் பாராட்டியதாக எடுத்துக்கொள்ள முடியாது. தமிழ் சமூகம் என்பது ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வியர்வையிலிருந்து வருகிற உணர்ச்சி தான் களத்து மேட்டுகளிலும் வயல் வரப்புகளிலும் அது தத்துவமாக சித்தாந்தமாக உழைக்கிற மக்களுடைய வேர்வையாக அது வெளிப்படுகிறது. ஆனால் உன்னை போன்ற இசை ஞானிகளெல்லாம் அந்த மக்களினுடைய வியர்வையை பாட்டாக்கி இருக்க வேண்டும். பல கவிஞன் வந்திருக்கிறான், பல கவிஞன் போயிருக்கிறான். சேரிக்குள்ளே சின்ன பொண்ணு அம்மணமாயிருக்கு, மாடி வீட்டு ஜன்னல் கூட சட்டை போட்டிருக்கு. இப்படி பாடியவனும் இல்லை, எழுதியவனும் இல்லை, இசை அமைத்தவனும் இல்லை இன்றைய தமிழ் சமூகத்தில். தமிழ் சமூகம் என்பது இன்றைக்கு திரைப்பட மாயையில் அரசியலாக மாற்றப்பட்டு இருக்கிறது. இது போன்ற சுயநலவாதிகளால், சுயமிகளால் தமிழ் சமுதாயத்தினுடைய அடையாளம் அழிக்கப்பட்டு விட்டது. திரைப்படத்துறையில் பாடுகிறதுக்கு ஒரு தமிழரும் கிடையாது, தமிழச்சியும் கிடையாது. நடிப்பதற்கு தமிழரும் கிடையாது, தமிழச்சியும் கிடையாது. திரைப்பட உலகம் ஒட்டுமொத்தமாக தமிழிடமிருந்து அந்நியப்பட்டு போய் நிற்கிறது. அடையாளப்படுத்தப்பட்ட தமிழர்களே பாரதி ராஜா இளையராஜா காலத்தில் தமிழர்கள் அங்கீகரிக்கப்படவே இல்லை, தமிழ் அங்கீகரிக்கப்படவே இல்லை, பாடகிகள் அங்கீகரிக்கப்படவே இல்லை, பாடகர்கள் அங்கீகரிக்கப்படவில்லை, நடிகர்கள், நகைச்சுவை நடிகர்கள் இப்படி யாருமே
அங்கீகரிக்கப்படாமலே தமிழ் திரைப்பட உலகம் தமிழரை தாண்டி ஆந்திராவுக்கு செல்லுகிற தமிழ் பட பிடிப்பு குழு ஆந்திராவில் அடங்கி கிடக்க வேண்டியதுதான். ஆந்திராவில் இருக்கக்கூடிய தெலுங்கு பேசுகிற திரைப்பட தொழிலாளர்கள் தான் அந்த படத்தை உருவாக்குவார்கள். இப்படியாக இளையராஜா என்கின்ற மனிதன் இந்த சமூகத்தால் புறக்கணிக்க போவது எதிர்காலத்திலே நடக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.